இந்த சுதந்திர தினத்துல எது சுதந்திரம்ன்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். யாராவது சரியா பதில் சொல்லலாம். சரியா பதில் சொல்றவங்களுக்கு இந்த இடத்திலே சிறப்பான பரிசு ஏன் சார்பா சார் தருவார். எது சுதந்திரம்? யாராவது ஒரு குழந்தை சொல்லலாம். கைண்ட்லி பாஸ் த மைக். யாராவது ஒருத்தங்க எழுந்து நின்று சத்தமா போல்டா சொல்லணும். எது சுதந்திரம்? இந்த குரூப் எல்லாம் சொல்லக்கூடாது. யாரா சார் அங்க நிக்கிறார் பாருங்க ஒரு குழந்தை, ஓடி போய் கொடுங்க சார். ஓகே, சுதந்திரம்னா என்ன? எது சுதந்திரம்? ஃப்ரீயா இருக்குது, மற்றவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்காம இருக்குது. ஓகே, சூப்பர். கிளாப் பண்ணுங்க. பக்கத்துல இன்னொருத்தர் வந்துட்டாரு. ஓகே, வேற யாரா? இந்த சைடு எழுந்து அவரு கொடுங்க, மைக்க பாஸ் பண்ணுங்க. இந்த சைடு வாங்க, சொல்லுப்பா. யாரையும் நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. யாரும் நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஃப்ரீ இருக்கணும். சூப்பர். மைண்ட் வைஸ் சத்தமா பேசிட்டு இந்த சைடு கொடுங்க. சார், நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யறது. மனசுக்கு பிடிச்சதை செய்யறது. சூப்பர். அவருக்கு ஃபேன்ஸ் வேற அதிகமா இருக்கிறாங்க. சார் இந்த சைடு வாங்க. யா, நம்மளுக்கு தோன்றதை யாரோட கண்ட்ரோல் இல்லாம செய்யறது. கண்ட்ரோல் இல்லாம தோன்றதை செய்யறது. குட். பின்னாடி சார், நம்மளோட சுய கண்ட்ரோல்ல இருக்குது சார். யார் என்ன கட்டுப்படுத்தினாலும் நமக்கு வேண்டியதை நம்ம தான் சார் செஞ்சுக்கணும். குட். வேற இந்த முன்னாடி வாங்க. ஒரு கேர்ள் சைல்ட கொடுங்க. எனக்கு தேவையாத ஒன்றை நானே தேடிவேன். ஓகே, சூப்பர். நன்றி நன்றி நன்றி. ஆன்சர்ஸ்ல ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர்னு ஒண்ணு கிடையாது. எல்லா ஆன்சர்ஸுமே ரைட் ஆன்சர்ஸ் தான். நீங்க சொன்னதை கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது சொல்லுமா. பயம் இல்லாமல் நாட்டில் வாழ்வது. பயம் இல்லாமல் வாழ்வது. நைஸ் நைஸ் நைஸ். நீங்க சொன்னதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது சொல்லுமா. என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம், அதாவது ஃப்ரீடம்ங்கிறது நம்ம மட்டும் இல்ல, இருக்கிறதுலே பேக்வர்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரிக்கும் எஜுகேஷன் கிடைக்கிறது, எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை பர்சியூ பண்றதுக்கான ரைட்ஸும் அண்ட் அவங்களோட முடிவை அவங்களால எடுக்க முடியும், எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குன்ற ஒரு ஃபீலும். சபாஷ் சபாஷ் சபாஷ். வெரி குட். சொல்லுங்க. நம்ம எண்ணங்களை ஃப்ரீயா செய்யறது. குட் குட். பின்னாடி. நம்மோட சுதந்திரத்துக்காக அடுத்தவங்களோட சுதந்திரத்துல தலையிடாம இருக்கணும். வெரி குட் வெரி குட். சூப்பர். ஓகே, இதோட பதில்களை நிறைவு செஞ்சுக்கோம். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நேர சுதந்திரம் இல்லாம போயிடும். பாவம், நாம பாட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். நீங்க சொன்ன எல்லாமே தான். விருப்பப்பட்டதை செய்யறது, யார் கண்ட்ரோல்லையும் இருக்காம இருக்கிறது, பயம் இல்லாம இருக்கிறது, அதெல்லாமே தான். பட் நான் என்ன சொல்றேன், எது சுதந்திரம்னா, ஆசைப்பட்டது எல்லாமே செய்யறது சுதந்திரம் கிடையாது. விருப்பப்பட்ட எல்லாத்தையுமே யாருக்கும் பயம் இல்லாம செய்யறது சுதந்திரம் கிடையாது. நினைச்சதை எல்லாம் செய்வது சுதந்திரம் கிடையாது. குறிப்பா என்னுடைய தங்கச்சிங்க, என் கண்மணிகள், என் சிங்கப்பெண்கள் உங்களுக்கு சொல்றேன், நினைச்சதெல்லாம் செய்யறது சுதந்திரம் கிடையாது. விருப்பம் எல்லாம் செய்யறது சுதந்திரம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை அடுத்தவங்களுக்காக செய்யாம இருக்கிறது தான் சுதந்திரம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாதீங்க, யார் சொன்னாலும் பண்ணாதீங்க. எப்படி? நீங்கெல்லாம் இப்ப வளர் இளம் பருவத்துக்கு போவீங்க. அப்ப போகும்போது யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா தைரியமா நோ அப்படின்னு சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. ஒரு டிராபிக்கை தாண்டுவ, வாடா என்ன போலீஸா இருக்கு, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நோ. நான் படிச்சிருக்கேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். எக்ஸாம் சரியா படிச்சுட்டு வரல, பரவாயில்ல பார்த்து எழுது அப்படின்னு ஃப்ரெண்டு காட்டுறான், நோ எனக்கு அது விருப்பம் இல்லை. நான் தோத்தாலும் பரவாயில்ல, காப்பி அடிச்சு பாஸ் ஆகி ஜெயிக்கணும் அவசியமே கிடையாது. நான் தைரியமா கம்பீரமா தோப்பேன். ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கம், போதையின் பாதையின் செல்லக்கூடிய யாரோ ஒருத்தவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, இதை சாப்பிட்டு பார், இதை அடிச்சு பார், இதை குடிச்சு பார், நோ. எது சுதந்திரம் தெரியுமா? உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த, ஐயோ இது பண்ணாதான் கெத்து, இது பண்ணாதான் நம்ம மாஸ், இதை பண்ணாதான் நமக்கு ஒரு பெரிய கௌரவம் வரும், இதை பண்ணலன்னா நம்மள அப்படியே ஜோன் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்காம, உங்கள் உடலுக்கும் உங்களுடைய உள்ளத்திற்கும் உங்களுடைய வருங்காலத்திற்கும் தீமை தரக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன்னு தைரியமா நோ சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் நோ சொல்லிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கெல்லாம் நோ சொல்லிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. சின்ன அற்ப விஷயங்களுக்கு தான் இப்போ வரைக்கும் நோ சொல்லிருப்பீங்க. நைட்டு சாப்பிடறதுக்கு உப்புமா ஓகேயா? நோ. ஐயோ உப்புமாவா வேணாம்.
அந்த உப்பாக்கு நோ சொல்றதை விட கெட்ட பழக்கங்களுக்கு, தீய விஷயங்களுக்கு, ரூல்ஸை மீறதுக்கு நோ சொல்லி பாருங்க. உங்களுடைய வீடு மட்டுமல்ல, இந்த நாடே உங்களுக்கு சல்யூட் வைக்கும். அதற்கு முத்தாய்ப்பா இப்போதே தலைவணங்கி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பில்டிங் கேம்பஸ் முடிய போகுது. அப்போதும் இதே மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். இதே மாதிரி எழில்மிகு விழா நடத்த வேண்டும். இதே போல தேசபக்தி பாடல்கள் பாட வேண்டும். அப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் கைபிடித்து அழைத்து வர வேண்டும் என வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம்.